அவனை ஒரு நல்ல ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஹோட்டல் கொண்டு போறாரு. ரொம்ப லாவிஷ், பயங்கரமான செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. லாட்ஜுக்கு கொண்டு போல. அந்த நாள்ல லாட்ஜுங்க இருந்துதான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட், விபச்சாரம், வேசித்தனம் பண்ற லாட்ஜ் எல்லாம் இருக்குதான். அங்கெல்லாம் கொண்டு போல. அவனை எங்க கொண்டு போனாருன்னா நல்ல ஒரு ஹை சொசைட்டி இருக்கிற இடம். ஒரு பாவிய கர்த்தர் எங்க கொண்டு வரா தெரியுமா? தேவனுடைய திருச்சபைக்கு. சபை பரிசுத்தமான இடம். சபை ஐஸ்வர்யம் உள்ள ஒரு இடம். நான் சொல்றேன், இப்போ நீங்க ஐஸ்வர்யம் உள்ள ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இப்ப கேர் பண்ண ஃபுட்டு, வாட்டர், பெட் 3 ப்ரொவைட் பண்ணிருக்குது அந்த லாட்ஜ்ல. அந்த லாட்ஜ்ல, அந்த லாட்ஜ் கிடையாது, இன்னும் பாருங்க, ரெஸ்டாரண்ட், அதாவது 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட். அது உள்ள அவனுக்கு கொடுக்கும்போது அதை பராமரிக்கிறவனுக்கு 2 டினார் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது பாத்தீங்கன்னா 64 நாளுக்கு தேவையான பணத்தை அவன் கையில கொடுத்துட்டு சொல்றாரு, இவனை பாத்துக்கோ, வேலை நீ ஜாஸ்தி பண்ணிட்டீன்னா நான் திரும்ப வரும்போது உனக்கு கொடுப்பேன். அதனால ஊழியம் செய்யறவங்க சொல்றாரு, ஜனங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையானதுக்கெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பணத்தை தின்னுடாம அந்த பணத்தை வச்சு ஊழியத்தை நல்லா செய்யன்ற. நல்லா கை தட்டலாம், பரவாயில்ல. நீ ஒருவேளை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, வந்ததே இவ்வளவுதான், நான் அதுக்கு மேல செய்துட்டேன்னா நான் வரேன், வரும்போது கணக்கு போட்டு உனக்கு திரும்ப கொடுக்குறேன்றாரு. நான் சொல்றேன், இவரை நம்பி வந்தவன் நடுத்தெருவுல நின்னதா சரித்திரம் இல்லைங்க.